மற்ற நேரம்லாம் இந்த பஸ்காரன் போகவும் வரவுமா இருப்பான். நம்ம எங்கிட்டாவது போகணுன்னு இந்த பஸ்ஸை எதிர்பார்த்தா தான் ஒரு பஸ்ஸு வராது. பாரு, இந்த பக்கம் போகணும்னு நினச்சா இந்த பக்கம் மானாவரியாக பஸ்ஸு போகுது. சரி, டவுனு பக்கம் தான் போகணுன்னு பார்த்தா அப்போ இந்த சைடில் பஸ்ஸு வரும். ஐயோ ஆண்டவனே, ஏன்டா அப்படி படுத்தி சாவடிக்கிறீங்க? வீட்டில் காய்கறி இல்லை, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. அவங்களுக்கு நேரத்துக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணுன்னா வீட்டில் ஜாமான் சட்டு இருந்தால் தானே செஞ்சு தர முடியும். ஒன்றும் வாங்கி போகிறது கிடையாது. அது செய்யலையா இது செய்யலையா, அது செஞ்சா அது நொட்டா இது சொட்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம உயிரை போட்டு எடுப்பானுங்க. நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரலாம். நமக்கு அந்த கன்றாவையும் தெரியாது. இருக்கிற வண்டியை இவரு தூக்கிட்டு போயிடுறாரு. ஃபைனான்ஸுக்காரரோட பொண்டாட்டின்னு வெளியே போய்க்கிட்டு எனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியலப்போ. ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே போவேன். அடியே காஞ்சனா, ஐயோ வண்டியை நிறுத்துன்றா எதையாவது ஒண்ணு சொல்லுடி. போகும்போது அப்படியே குதிச்சிருவா போல இருக்கு. ஆமா, உங்களோட எல்லாம் போன குதிச்சுட்டு தான் போகணும். என்னடி இந்த பக்கம்? இந்த வீட்டுல காய்கறி ஒன்றும் இல்லை, அதான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். ஃபைனான்ஸுக்காரரோட ஒய்ஃபு நீ போய் சந்தைக்கு போறியா? ஏண்டி உங்ககிட்ட என்ன காசா இல்ல? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டித்தானே, அங்க பிரஸ்ஸால வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க ஃபைனான்ஸ்காரங்க இப்படி எல்லாம் சிக்கனம் பண்ணா தானே அங்கிட்டு விட்டு வட்டிக்கு சம்பாதிக்க முடியும். இந்த கொழுப்பு தானே ஆகாதுன்றது. நானே இருக்கிற கடுப்புல. ஏன் என்னாச்சு? இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பஸ்ஸுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பஸ்ஸையும் காணோம். நீங்க ஃபைனான்ஸ்காரரோட பொண்டாட்டி, நீங்க போய் பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கலாமா? பேசாட்டுக்கு வீட்டு காட்ட சொல்லி ஒரு காரை வாங்கிடலாம்ல. என்ன கார் வாங்கி நான் என்ன தலையில ஓட்டிக்கிட்டு போக முடியும்? தலையில அம்மா ஓட்டுற? இந்த அரசாங்கம் தான் போட்டு விட்டுருக்குல்ல, இம்புட்டு பெரிய ரோட்டு, இதுல ஓட்ட வேண்டியதானே? ஆமால, உனக்கு ஓட்ட தெரியாது இல்ல? சரி, ஒரு சம்பளத்துக்கு தான் ஒரு டிரைவர் வச்சு ஓட்ட விட வேண்டியதானே? ஆமா ஆமா, நல்லா ஓட்ட விடலாம். ஏப்பா நீ வேற, அந்த ஆளு கிடக்குறது பைத்தியக்காரரு. சும்மா லொடன்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாரு. எங்க போயிட்டார? மகளிர் குழுவுல பணம் கட்டணுமா? போன வாரம் கட்டல. அதான் சரி குழு தலைவிகிட்ட போய் காசு கொடுத்துட்டு வர போனேன். ஏன் எங்க போன? அதான் உன் ஆத்தனாரு இருக்கால மகாவோட தம்பிக்கு தான் கல்யாணம் இல்ல. அதான் நீங்க எல்லாரும் வந்து சபையே நிறைஞ்சு போச்சு. அதான் நாங்க அங்க போனோம். எங்கடி நமக்கு வேலையே சரியா இருக்கு. வேலை வெட்டி இருக்கிறது வீட்டுக்கு வந்து அழைச்சவங்களுக்கு வர்றது இல்லையா? உள்ள வர 10ஆம் கிளாஸ் படிக்கிறாடி. இந்த நேரத்துல போய் கல்யாணம் காய்ச்சல் நமக்கு போறதுக்கு நேரம் இல்ல. புருஷரை அனுப்பி விட்டியோ? ஏன் புருஷர் அங்க வந்தாரா? என்ன சொல்ற? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? உங்ககிட்ட தான் சொல்லிட்டு தான் வந்தேனாரு. கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னாரு. நாமக்கல் ஒரு கல்யாணம்னு. இந்த கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. இருக்கட்டும், அந்த ஆளை போய் நான் வச்சுக்கிறேன். அது சரி, கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் அமோகமா நடந்துச்சு, தடா புடான்னு. ஆனா என்ன, கடைசி நேரத்துலதான் நல்லா இருக்க இடத்துல சாணியை கொண்டு முழுகின ஆப்பல ஆகி போச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாய மூடு. என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுங்க. எனக்கு தான் யாரும் சொல்றது இல்ல, வைக்கிறது இல்ல. என் ஆத்தனார்காரி என் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கோன்னு ஒரு வார்த்தை கூட என்னை கூப்பிடல. அதான் நான் வரல. என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கல்யாணம் எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. கடைசி நேரத்துல உங்க அப்பாவாலதான் பிரச்சனை ஆகி போச்சு. திரும்ப வாய மூடுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நம்மளால குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கா? ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கு ஆகாது. இதுல இதை வேற சொல்லி பிரச்சனை வர்றதுக்கா? வாய மூடியா? என்ன எங்க அப்பா என்ன பண்ணாரு அங்க வந்து? இப்ப நம்ம நிரஞ்சன் கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அந்த பொண்ணு யாருன்னு உன் புருஷன் வந்து சொன்னாரா? நீ அவங்க வீட்டுல விளக்கமா தெரியுதான் வாங்க போற. என்னமோ பண்ணி தோலை. என்ன எந்த பொண்ணாது? ஆபீஸ்ல கூட வேலை செஞ்சதுல அந்த பொண்ணு லைலா. அத காசெல்லாம் நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புள்ள மேல களவணி பட்டம் கட்டி போலீஸ்ல எல்லாம் நிறுத்தினீங்களே, மறந்துட்டீங்களா? என்னது? அந்த லைலாவுடைய கல்யாணத்துக்கு தான் வந்தாரா? அந்த படுபாவி வாயு நல்லா வருது. ஏன் குடிய கட்டது இல்லாம அங்க போய் என் குடும்பத்துக்கே குடி கெடுக்க போயிட்டாளாவ? இவ பொண்ணுன்னு யாரோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் எனக்கு தெரியாம போச்சு. இவன் தெரிஞ்சிருந்தா அப்பயே வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பனே. பாரியாண்டா அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு. வாய என்ன சாக்கடையான்னு தெரியல போ. அந்த மகாவுக்கு பிடிச்சி போன போட்டு 4 கிழிச்சு விட்டாதான் சரிப்பட்டு வரும். இவளதான் அவன் வீட்டுக்கு மருமலாக கூட்டிட்டு வர ஆளுகளா? எனக்கு ஆகாதுன்றவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராளா? இதெல்லாம் வேணும்னு பண்ணிக்கிட்டு தெரியறா போல இருக்கு. இங்க இருந்திருந்தா என் வீட்டுக்கே ஆப்பு வச்சிருப்பா, உண்ட வீட்டுக்கு 2ஆம் பண்ண மாதிரி. இப்ப அங்க போயிருக்காளா? விட மாட்டேன், அவளை நிம்மதியா விட மாட்டேன். என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு பாரு. முதல்ல என் புருஷனை பிடிச்சு போடணும். கல்யாணம் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னா இப்படின்னு சொல்லி நான் அனுப்பியிருக்க கூட மாட்டேன். அந்த பொண்ணு யாரு தெரியுமா உனக்கு? என்ன வெங்காயத்துக்கு தெரிஞ்சுக்கணும்? அட தெரிஞ்சுக்க நீ. ஷூ கடவுளே, வாய முடிச்சு வண்டியை எடு நீ. ஒத்த நிமிஷம் இரு, நீ சொல்லு அது யார் அவ? உங்க அப்பா கூட சின்ன வயசுல உங்களை எல்லாம் விட்டுவிட்டு அப்படியே போனா தெரியுமா? இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? முடிஞ்சத பத்தி இல்ல, முடிஞ்சதுல இருந்து தொடர்ந்ததை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? லைலா வேற யாரும் இல்ல. உங்க அப்பா கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவை புள்ளத்தாச்சி புள்ளைய அங்க விட்டு வந்தாருல, அந்த அம்மாவுக்கு பிறந்த புள்ளத்தான் லைலா. முறைப்படி பார்த்தா உனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சியா? அவளா?
உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வந்தது வராததுமா இதுதான் பொண்ணுன்னு தெரிஞ்சோனி உன் வாழ்க்கையை கெடுக்க வந்தவன்னு சொல்லி உங்க அப்பா சபையில வச்சு அந்த புள்ளைய பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி கடைசியில அமைதியா இருந்த புள்ளைய நோண்டி விட்டு வாயை திறக்க வச்சு அந்த புள்ள பிடிச்சி 4 போடு போட்டு கிழிச்ச கிளியில உங்க அப்பா அவங்க அம்மா காலடியில விழுந்துட்டாங்கன்னா பாத்துக்கவே. அதான் அனாதன்னு சொன்னா அம்மா அப்பா இல்லன்னு. அந்த பொண்ணு இருந்த ஆசிரமத்துல அந்த பிள்ளைய வளர்த்தவங்க தான் அவங்களோட அம்மாவா. அதுவே அவங்களுக்கு தெரியலையாமா. கடைசியில தான் தெரிஞ்சது இதெல்லாம். கல்யாணத்துக்கு நீயும் வந்திருந்தா இன்னும் சகஜோதியா இருந்திருக்கும் போ. அடுத்தவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டுல இந்த லட்சணம் இருக்கு. முதல்ல அந்த மனுஷனை பிடிச்சி 4 போடு போடணும். எனக்கே ஆப்பு வைக்கணும்ன்றதுக்கோசரம் அவளை உருவாக்கியே விட்டுருக்காரா? சொல்றதெல்லாம் சொல்லிட்டுல வண்டி எடுத்து தொலை போவோம். இது அமுதா, இப்ப நீங்க எந்த வழியில போறீங்க? நாங்க இப்ப பையனை கூட்டிக்கிட்டு தான் போவோம். அப்படியா? சரி, இப்ப நம்ம ஊருக்கு வர பஸ் எத்தனை மணிக்கு வரும்? 5 நிமிஷத்துல வரும். அங்க போய் நின்னா வரும். நான் போய் பாத்துக்கிறேன். எரும மாடு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே இல்ல போயா. எப்படி பேசி விட்டுருக்க பாரு. இன்னைக்கு அடுத்த வீட்டுக்கு வந்தது நாளைக்கு என்ன நமக்கு வராதா? என்னைய போய் அந்த ஆளோட கம்பேர் பண்ணி பேசுற லூசாடி நீ. பாரு, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும். அன்னைக்கு அடுத்தவங்களை இதா பேசாத. அவங்களுக்கு வந்தது நமக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. வண்டி எடுத்து தொலை. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, வயிறெல்லாம் வலிக்குதுமா. தங்கம் கொஞ்சம் பொறுத்துக்கடி. அப்பா வேலைக்கு போயிருக்காருல்ல, கொஞ்ச நேரத்துல சம்பளம் வாங்கிட்டு அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்தவனே சமைச்சு தரேன்டாப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப பசிக்குதுமா, வயிறெல்லாம் வலிக்குதுமா, என்னால முடியலமா அம்மா. ஐயோ கடவுளே, என் குடும்பத்துக்கு என்ன இப்படி ஒரு கஷ்டம்னு தெரியலையே. நல்லா தொழில் பண்ணி நல்லா இருந்தோம். யாரு பண்ண பாவமோ தெரியல. என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம். பெத்த பையன் பசின்னு சொல்ற, ஒரு சோறு கூட போட முடியாத பாவியா நிக்கிறேனே. ஒரு காலத்துல உங்க அப்பா நம்பட்டு கஷ்டப்பட்டு அந்த காட்டுல விவசாயம் பண்ணி எல்லாருக்கும் வயிறார சோறு போட்டாரு. ஆனா இன்னைக்கு பெத்த பையன் வயிறுக்கு ஒரு சோறு போட முடியல. நம்ம தான் ஈர துணியை கட்டிக்கிட்டு வயிற்றுல கட்டிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணும். இவனும் எப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டுவான்? சாமி, அம்மா ஈர துணியை கொஞ்சம் நாளைச்சு வயிற்றுல கட்டி விடுவா. கொஞ்ச நேரத்துக்கு பசி இருக்காது. அப்பா வந்தோடனே சமைச்சு தரேன். அம்மா தினமும் நீ அப்படி பண்ணுறேன். பக்கத்து வீட்டுல போய் நான் தட்டு தரேன், வேணா போய் கொஞ்சோண்டு சோறு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறியா? அம்மா ஏற்கனவே நான் அப்படி தரமா சாப்பிட்டேன். நேற்று போய் தட்டு எடுத்துட்டு போய் சோறு கேட்டேம்மா. அவங்க என்ன அடிச்சு தோத்திட்டாங்க. பிச்சைக்கார பயலே வந்து சோறு சோறு நீ ஏன்டா உயிர் எடுக்கிற? சோறு வேணும்னா உங்க அப்பனே அத்தலையும் போய் சம்பாரிச்சு போட சொல்லு அப்படின்னு தாங்கம்மா. ஐயோ ஆண்டவனே, இந்த கொடுமை யாருக்கு வரக்கூடாது. ஐயா, இன்னைக்கு வேணா நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரியா? சாப்பிடுறியா? அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்படிமா பள்ளிக்கூடம் இருக்கும்? ஐயோ கடவுளே, ஏதோ ஸ்கூல் இருக்கிறதுனாலதான் அரை வயிறு கொஞ்சம் காவயிறு கொஞ்சம்னு காலையிலயும் மதியானமும் என் பிள்ளைக்கு போட்டாங்க. இப்ப அதுக்கும் மக்களாத வக்கத்தவளா இருக்கனே. அப்பா பசிக்குதுப்பா, சோறு சோறு வேணும்பா. என்னங்க, வரும்போது அரிசி பருப்பணி எல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். கடைசியில வெறும் கையோட வந்திருக்கீங்க. என்னங்க, எதுவும் வாங்கலையா? எங்கம்மா அந்த முதலாளி வேலையை வாங்குறனே தவிர சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். நானே என்னதான் பண்றது? வீட்டில் பசியும் பட்னியுமா இருக்கோங்க. ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு. ஏற்கனவே நீ அட்வான்ஸ்ன்னு சொல்லி 3000 பக்கம் வாங்கிட்ட. சும்மா சும்மா காசு என்ன தந்துக்கிட்டே இருக்க முடியும்? நீ காசை வாங்கிட்டு ஓடி போனீன்னா அப்புறம் நான் எங்கே போய் காசை கேட்டுக்கிட்டு போக முடியும்? அப்படின்னு சொல்லி மொத்த சம்பளத்தையும் பிடிச்சிக்கிட்டாமா. என்ன இப்படி என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே. எனக்குன்னு கூட பிறந்தவனும் இல்லை, பெத்தவனும் இல்லை. யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க வீட்டில் ஒரு கையேந்தி நின்னாவது வாங்கி கொடுத்துருவேனே. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேலைக்கு போயும் 10 மிச்சம் பண்ண முடியாத பாவியா இருக்கும். பெத்த பையன் பசியில அழுகுறான். இப்படியே போனா சீக்கிரம் செத்து போயிடுவோம் போல இருக்கே. சோறு போட முடியாம பையன் செத்தானு நம்ம தலையோட வந்து விடியுமே ஆண்டவா. நல்லா இருக்கும்போது விவசாயம் பண்ணி எல்லாத்துக்கும் சம்பாரிச்சு போட்டு இன்னைக்கு என் புள்ள போட்டாட்டிக்கு சம்பாரிச்சு போட வக்கில்லாத துப்பு இல்லாதவனா இருக்கனே.
இருக்கு. அங்க பாருடி, கார் வருது நம்ம வீட்டுக்கு. என்னது, பணக்கார காரு நம்ம கிட்ட வந்து நிக்குது. டார்லிங், வெளியே வா. ஏய் சுள்ளி, எனக்கு வெயில் ஒத்துக்காது. சோ கொடு பொடிச்சிட்டு வந்து நெல்லு. என்னங்க, யாருங்க இது? அதானே, எனக்கும் ஒன்றும் புரியல. பெரிய ராசா குடும்பம் மாதிரி இருக்காங்க. என்னங்க, எனக்கு பசிக்குது. ஏதாவது இருந்தா குடுங்களே சாப்பிட. ஏய் சுருளி, கொடியை என் தலைக்கு போட்டானே என் மண்டிக்கு பிடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா புடிடா. சித்தப்பா, சித்தி. அட, நம்ம தம்பி. சிரிக்க சொன்னா எதுக்கு கணச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. என்ன மாமா, உங்களோட நிலைமை எப்படி ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன்ல, எங்க கிட்ட ஒதுங்கி இருக்கணும்னு. காலம் முழுக்க அந்த வறண்ட பூமியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி நாங்க என்னமோ கிழிச்சிடுவோம்னு சொன்னீங்க. கடைசியில பார்த்தா கிழிச்ச பனியனோட இருக்கீங்க. இதுக்குதான் சொல்றது, காற்றுள்ள போதே தூத்திக்கணும்னு. கடைசியில நாங்க இப்படி கார்லயும் லக்ஸரி லைஃப்லயும் இருக்கோம். நீ பெத்த பையனுக்கு சாப்பாடு போட கூட துப்பு இல்லாம உன் பையன் என்கிட்ட கையேந்திட்டு இருக்கான். இங்க பாருங்க, உங்ககிட்ட போட்டி போட்டது ரொம்ப பெரிய தப்பு தான். உங்களை போட்டி போட்டு தொழில் வச்சது எங்க தப்பு தான். நாங்க தான் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு வந்து இங்க ஓரமா ஒதுங்கி இருக்கோமே. இப்ப கூட வந்து எங்களை கஷ்டப்படுத்தணுமா? எங்களை விட்டுருங்க. இவன் மாதிரி பெரிய பருப்பு மாதிரி எங்க கிட்ட பேசிட்டு இருந்த. இதுதாண்டி உன் நிலைமை. எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உன் வாழை ஆட்டுனன்னு வச்சுக்க, ஒற்ற நறுக்கிடுவோம். இப்ப நறுக்கி போய் கிடைக்கிற பாச்சியா அந்த மாதிரி. என்னங்க, நீங்க என் பேச்சு கேட்டதுனால தான் இப்போ நமக்கு காரு நகை பணம்னு நம்ம வெல் செட்டில்டாக இருக்கோம். பட் திஸ் ஃபேமிலி வெரி புவர் ஃபேமிலி. இவங்களோட நிலைமையை பார்த்தீங்களா? மிடில் கிளாஸ்ல இருந்தாங்க, இப்போ புவர். இனி புவர்லேருந்து ரொம்ப ஜீரோ ஆயிடுவாங்க போல இருக்கு. காசு வந்தா காக்கா கூட பல பலன் ஆயிடும்ன்ற மாதிரி இதுக்கு இங்கிலீஷ் தட்டக்கா பொத்தக்கான் இருந்துச்சு. இப்ப இங்கிலீஷ்ல என்ன பேச்சு விடுது? என்ன ஒரு வாழ்க்கை! காலமுழுக்க நம்ம இப்படி கொடை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல. அவங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பாவமாக இருந்துச்சு. போயிட்டு இருந்தோம், அப்பதான் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க சத்தம் கேட்டுச்சு. சரி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி தான் பிச்சை போடலான்னு வந்தோம். என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? சோத்துக்கே வழி இல்லாம? ஏம்மா, நான் சோத்துக்கே வழி இல்லாம என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்கல. முதல்ல கிளம்புங்க. இந்த பேச்சுனால தான் நீ இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்க. இதுக்கு தான் சொல்றது, பொண்டாட்டி பேச்சு கேட்டு எனக்கு போட்டியே தொழில் ஆரம்பிச்ச, கடைசியில இப்படி நடு ரோட்ல சிங்கி அடிக்கிற. போனா போதுன்னு என் பொண்டாட்டி சொன்ன காரணத்துக்காக தான் பிச்சை போடுறதுக்காக வந்தேன். ஒழுங்கா பிச்சையை வாங்கிட்டு போய் நல்லா இரு. என்னங்க, ஒரு நாள் பிச்சை போட்டா இந்த குடும்பத்தோட வயிறு நிறையுமாங்க? இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வேணும்ல. போனா போது, நம்ம வீட்டில் கூட வேலைக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. அதுங்களோட சேர்ந்து இதுங்க மூணுங்களுக்கும் ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவோமாங்க. அதுவும் சரிதான். நீ தோட்டம் வேலை நல்லா பண்ணுவ. என் வீட்டுக்கு பின்னாடி நிறைய தோட்டம் இருக்கு, அதெல்லாம் இனிமே நீ பார்த்துக்கோ. அப்புறம் நீ ஒவ்வொரு வாய் பேசிட்டே இருப்பல்ல. என் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு தான் ஆளே கிடைக்க மாட்டேங்குது. நல்லா வாய்க்கிலேயே கழுவி கழுவி ஊற்றுவ எல்லாத்தையும். இனிமே நீ தான் என் வீட்டில் பாத்திரம் கழுவணும். அப்புறம் இந்த பொடியை என் வீட்டில் இருக்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே தொடச்சி வைக்கிறதுக்குன்னே தனியாக சேலரி கொடுத்து ஆள் வைக்கிறோம். பட் அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. இனிமேல் உன் பையன் தான் என் வீட்டு ஸ்லிப்பரை க்ளீன் பண்ணி வைக்கணும். டெய்லியுமே உங்களுக்கு சேலரி வரும். மந்த்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட்டும் போட்டு கொடுக்குறேன். போனால் போது என் வீட்டில் வந்து வேலைக்காரியாக இருங்க. 3 நேரம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு இடமாவது கிடைக்கும். இந்த உமா கிட்ட வச்சுக்கிட்டா யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பிச்சைக்கார பயலுகளா, இனிமே தான்டா இந்த உமாவோட ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறீங்க. வந்தோன்னு தூக்கமா? அடியாய் அடியாய் நல்ல முரட்டு தூக்கம் தூங்குறாளே. எந்திரிடியே. எங்க
என்னது பிச்சைக்கார குடும்பமா? அடியே ஏ உமா எந்திரடி. எங்க அந்த பிச்சைக்கார குடும்ப வீட்டுல இருந்தோம். எங்கக்கா உங்க துணியை காணோம்? கண்ணுக்கு கூலிங் கிளாஸ், நகை, கோட்டு, சூட்டு. என்னது கோட்டு சூட்டா? ஏண்டி அடிக்கிற வெயிலுக்கு அவிஞ்சு போயிரும் போல இருக்கு. இதுல கோட்டு சூட்டு போட்டு என்னை ஒரேதான் போய் சேர சொல்றிய? என்னடி வந்தது வராதமா தூக்கமா? அங்க சோத்த பொங்கி வச்சிருப்போன்னு சொல்லிட்டு நானும் வெளியே போயிட்டு வந்தா ஒண்ணுத்தையும் ஆக்காம நீ பாட்டுக்கு மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிய நீ. அப்ப கண்டது கனவா? நினைவில்லையா? என்ன வெங்காய கனவுது? அது ஒன்றும் இல்லை மாமோய். நான் நீங்களும் கார் வாங்கிட்டோம், பங்களா வாங்கிட்டோம். நம்மக்கு 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள்லாம் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் அண்ணன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து தொழில் பண்ணி அப்படியே முடங்கி போய் குடிசை வீட்டில் இருக்காங்க. சோத்துக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்கங்க. அப்போ தான் நம்ம 2 பேரும் அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது சுருளி எனக்கு கொடை பிடிக்க நம்ம அந்த வீட்டில் போய் நின்றுக்கிட்டு கெத்து காட்ட, அப்புறம் போனா போதுன்னு பிச்சை எல்லாம் போடுறோங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு வேலையாட்களா கூட சேர்க்கிறோங்க. அந்த மாதிரி கனவு கண்டேங்க. ஏண்டி 1000 தான் இருந்தாலும் அவன் என் கூட பிறந்தவன், என் அண்ணங்காரன். அவன் அந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லி நீ அப்படியே குது கழிச்சுக்கிட்டு இருக்கிறவ. என்ன மாமோய், அந்த குடும்பம் இப்படியானா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? பொழைச்சு கட்டி போடுவேன். 1000 தான் இருந்தாலும் என் அண்ணன் நான் நல்லா இருக்கணும்னு அவன் மனசுல இருக்கிற மாதிரி அவன் நல்லா இருக்கணும்னு என் மனசுல இருக்கு. நீமே இந்த மாதிரி கனவு கண்டு அந்த மாதிரி கனவு கண்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த எட்டிக்கிட்டு மிதிச்சு போடுவேன். கனவு கண்டான கனவு. என்னதான் இருந்தாலும் திருந்துற ஜென்மமே கிடையாது. என்ன பண்ணி தொலைறது? நம்ம புருஷங்காரன் வேற இந்த வீட்டுக்கு வரணுன்றான். அந்த ஆளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், நம்ம பையனையும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு ஏதோ சின்னதாக புழுக்க வேலை செய்யலான்னு பார்த்தா மொத்த வேலையை நம்ம தலையில் கட்டிட்டு இந்த சந்தைக்கு போயிட்டு வரேன்னு அவள் பாட்டுக்கு உருட்டுன்னு பைய எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. போனவ சந்தைக்கு காய் வாங்க போனாலாம் இல்லை சந்தையவே உருவாக்க போனாலாம் தெரியல. காயும் தலைவனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தா அங்கேயே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்திருக்கலாம். அவராசி எத்தனை மணிக்கு வரப்போறான்னு தெரியல. காலையிலேருந்து மொத்த வேலையும் நான் செய்கிறேன்றதுக்காக எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டிவிட்டாளே. இன்னும் சோறு குழம்பு வேற பொங்கணும். அவன் இன்னைக்கு வருவாளா இல்லை மொத்த வேலையும் நம்மளே தான் செய்யணுமான்னு தெரியலையே. காய் கடைக்கு முதல்ல போனால் 10 நிமிஷம் ஆகும், இல்லை அரை மணி நேரம் ஆகும். மிஞ்சி போனால் பசுக்கு லேட்டானா 1 மணி நேரம் ஆகும். இவ போய் எம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் ஆளை காணா. இறங்கு உள்ள போ. ஆசாசியா இருந்தேன் மாமா கூட வரணும்னு, கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. ஏக்கா என்னக்கா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா இடுப்பெல்லாம் வலிக்குது. ஐயோ தம்பி வாயா. என்னப்பா எப்படி லேட்டா வருவ? இன்னைக்கு நேரமா வந்துட்டேன். சீதாவை பள்ளிக்கூடத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தேன், அதான் நேரமா வந்தாச்சு. ஏன்பா தான் என் பையன் இருக்கான்ல, அவங்கிட்ட சொன்னா அவன் கூட்டிட்டு வந்து விட போறான். நீ எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? இருக்கட்டுங்க, மொத்த வேலையும் மாப்பிள்ளை தலையிலே கட்டக்கூடாதுல்ல, அதான். அது சரி, நீ எங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்க? அவன் இல்லப்பா காய் வாங்குறேன்னு போனேன், இன்ன வரைக்கும் ஆளை காணா. ஐயா சும்மாவே உக்காந்துருக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் வேற யார் வீடா? நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன வந்துச்சுன்னு உக்காந்துருக்கிறதுக்கு நம்ம வீடாச்சு, என் தம்பி வீடாச்சு, சும்மா இருக்க முடியுமா? அதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடு வாசலாம் கூட்டி விட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டு இந்த ஊருப்பட்ட பாத்திரம் சேர்ந்து போச்சு, மொத்தத்தையும் கழுவிட்டு இப்போத்தான் உக்காந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி இரியா, போய் காப்பி வச்சுட்டு வாரேன், காப்பி குடிப்ப. அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா. அவ எங்க? சந்தைக்கு போறேன்னு போனையா, இந்த வந்துருவாப்பா. எப்ப போனா? அது ஐயோ இவங்க 2 பேத்துக்கு சண்டையை முடி விட்டோம்னா கடைசியில என் புருஷன் இந்த வீட்டுக்கு வர முடியாம போயிருமே. இப்பதான் போனேன். காலையில என்ன ஆணி புடிங்கிட்டா இருந்தா வீட்டுல இருந்து? அப்பெல்லாம் போகாம ராத்திரி நேரத்துல போய் காய் வாங்க போயிட்டு ஐயோ இப்படிதான் எப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காளா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பாவம் அவ்வளோ எம்புட்டு வேலை பாக்குறா தெரியுமா? சும்மா அப்படி இது பண்ணாதையா. இல்லக்கா, நீ ஏன் அங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்து இங்க வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு இருக்க? அங்க உள்ளவங்களே நீ நினைச்சு பாக்கணும்ல. இவ பாட்டுக்கு விட்டுவிட்டு போயிருக்கா. வந்துட்டான் நம்ம ரூட்டுக்கு வந்துட்டான். அப்படியே ரூட்டை பிடிச்சி அப்படியே மேலே ஏறிட வேண்டிதான். ஆமையா, என்ன பண்றது? என் பையனுக்கும் என் புருஷனுக்கும் தான் சமைச்சு கொடுக்க முடியல, அவங்கள பார்த்துக்க முடியல, வைக்க முடியல. அது ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு. அதுக்குன்றவசரம் என் தம்பியை நான் விட்டுற முடியுமா? இல்லை என் தம்பி குடும்பத்தை தான் விட்டுற முடியுமா? அது ஏதோ ஒன்று பண்ணிக்குப்பாங்க.
நீ பாவம் ஃபைனான்ஸெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்தில் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்காம கூட அக்கான்னு நான் எதுக்கு இருக்கேன்? அக்கா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதக்கா. நீயும் வந்து மாசக்கணக்கா ஆயிப்போச்சு. பாவம் மாப்பிளையும் வாங்குற சம்பளம் எல்லாம் கடையில காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடுவோம் போல இருக்கு. வாங்குறதும் அங்க கடைக்கு கொடுக்கறதுக்குமே சரியா இருந்தா கையில எங்க 15 மிச்சம் பண்ண முடியும்? ஆமையா 15 கூட மிச்சம் பண்ண முடியாம தான் இருக்கு. நீ கொடுக்குற 500 ரூபாயில 3 நேரமும் 2 பேரும் சாப்பிட்றாங்களாம். போதாத வரைக்கும் என் புருஷங்காரனுக்கும் அது இதுன்னு உடம்பு செல்லாமல் போய்கிட்டே இருக்குதாம்மா. என்ன பண்ணுறது, நமக்கும் முன்ன மாதிரியெல்லாம் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அந்த குடிசை வீட்டில் உடம்பு செல்லாத மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நமக்குன்னு என்ன ஒரு வீடா இருக்கு, இல்லை போகிறதுக்கு போக்கடை இருக்கா? இதை நம்ம வீட்டை விட்டு போன்னு சொல்லலான்னு பார்த்தா இது என்னமோ பிளான் போட்டு வருது. இதோட இந்த பேச்சு நிறுத்திட்டு கிளம்ப வேண்டியதான். அவங்களுக்குன்னு அவங்க அப்பா அம்மா ஒரு வீட்டை கட்டி வச்சிருந்தா பரவாயில்ல. அவங்க தான் எதுக்குமே துப்பு இல்லாமல் ஆக்கி போட்டாங்களே. போதாத வரைக்கும் குடிகாரனாவும் ஆக்கி வச்சிருக்காங்க. சம்பாதிக்கிறதும் குடிக்கிறதுமா இருந்து இப்போ உடம்பு செல்லாமல் கிடக்குறாரு. எனக்கு என்ன நாதி இருக்கா? ஒன்றும் கிடையாது. கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்க்க வைக்க. அக்கா நான் வேலைக்கு லேட் ஆகி போச்சு. ஆஃபீஸ் வர 3 கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். நான் வரேன். ஐயப்பா, அவன் இந்த மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு போறேன்றியப்பா. இல்லக்கா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சுக்கா. ஆஃபீஸ்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். எதுவும் தப்பா எடுத்துக்காத சரியா? நான் அதை வந்துடுறேன். சரிப்பா, சரி போய் பாரு. ஆத்தி மொத்த குடும்பத்தையும் உள்ள சேர்த்துரும் போல இருக்கே. விடக்கூடாது. இதை முதல்ல இங்கிருந்து அனுப்பணும். அதுக்கு முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பணும். புடி கொடுக்காம போறானே. எப்படியும் கவர் பண்ணுவான். பண்ணாம எங்க போறான்?